கோவையில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாத இறுதியில் திறந்து வைப்பார் என்று அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். கோவையில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா பணிகளை நகராட்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பூங்கா பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் பூங்காவை திறந்து வைப்பார் எனவும் குறிப்பிட்டார். கூடுதலாக 47 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 214 கோடியில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். கோவை சின்ன வேடம்பட்டி ஏரியில் நல்ல நீரை தேக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னையை போன்று குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் கோவை மற்றும் மதுரையில் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் கே.என். நேரு கூறினார். என்ட்ரன்ஸ் பிளாஸா எல்லா வேலையும் 23 வேலை இருக்குது. 23 வேலையை முடிச்சிடும். இந்த 4 வேலை தான் கொஞ்சம் குறை இருக்குது. அதையும் விரைவாக முடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கலாம். 167.25 கோடி ரூபா இதுக்காக ஒதுக்கப்பட்டது. இப்போது கூடுதலாக 47 கோடி ரூபாய் அதுக்காக போட்டு 214.25 கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்யப்படும்.